ஹாய் தளபதி ஆன்ஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று கரூரில் நடந்த நம்ம தலைவரோட பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட 40 பேர் துரதிருஷ்டவசமாகவும் எதிர்பார்த்த விதமாகவும் இறந்திருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் தமிழ்நாடு மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் ஸோ இந்த சம்பவத்திற்கு காரணம் பல பேர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதாவது மறைமுகமாக விஜய்க்கு எதிரான கருத்துக்களும் விஜய்க்கு சப்போர்ட்டான கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் பல பிரபலங்கள் பல பேர் பகிர்ந்துட்டு வராங்க. ஸோ இந்த நிலையில் பிரபல அரசியல் பேச்சாளரான பாண்டே அவர்கள் இப்போ சமீபத்தில் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஸோ விஜய் ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது கரூர் சம்பவத்தில் கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே இருந்திருக்காங்க. ஸோ அந்த சம்பவத்திற்கு முழுக்க இந்த அரசாங்கம் தான் காரணம். ஸோ நாங்கள் எந்த வகையிலுமே காரணம் கிடையாது அப்படின்னும், அதே மாதிரி என்னை என் மேலே பார்க்குறதுக்கு என் மேலே என்னை தொடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்னை தொடுங்க, என் மேலே என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஸோ நான் வீட்டில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஓப்பனாக தன்னோட ரசிகர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் பேசியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது ஒரு நல்ல தலைவனுக்கு உண்டான தகுதி என்ன அப்படின்னா, ஸோ அது அவனை நம்பி இருக்கிற ரசிகர்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் மக்களுக்காகவும் ஓப்பனாக ஒரு விஷயத்த ரொம்ப போல்டாக தைரியமாக பொதுவெளியில் பேசுகிறது தான். ஸோ அந்த ஒரு குணம் மட்டும்தான் முதல்ல ஒரு தலைவனுக்கு இருக்கணும். ஸோ அந்த வகையில் விஜய்க்கு அந்த குணம் இருக்கிறது. ஸோ இதனாலே அவர் ஒரு நல்ல தலைவராக விஸ்வரூபம் எடுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பகிர்ந்திருக்காரு. ஸோ ஊரோட இந்த கருத்து சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.